பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இதோ இதோ வந்திருக்கிறார் பாருங்கள். பிள்ளையை காத்து தருகிறேன் என்று சென்றவர், காலதேவனையே நேரில் சென்று சந்தித்தவர், உலகம் போற்றும் இவரின் பேராற்றல் கண்டு அன்று சிவபெருமான் சங்கரரே பிரமித்து விட்டாராம். எங்கே என் பிள்ளை? எங்கே பிள்ளை? எங்கே? என்னை மன்னித்து விடுங்கள் பிராமணரே. நான் முயன்றும் உங்கள் பிள்ளையை யமலோகத்திலிருந்து கொண்டு வர முடியவில்லை. பார்த்தன் சொன்ன சொல்லில் இன்று தவறிவிட்டான். செயலற்று போய்விட்டது காண்டீபம் எனும் எனது வில். சிதைந்தது என் வாய் மொழிகள். ஏ பிராமணரே, மாறமாட்டேன் நான் என் பேச்சிலிருந்து. பூமியிலே வாழ்வதற்கு இனி எனக்கு தகுதி இல்லை. மடிவேன் தீமூட்டி அதிலே விழுந்து. மானமுள்ள குந்தி மைந்தன் அர்ஜுனன், இந்த பூமியின் லோகபாலரை திக்பாலரை சாட்சியாக்கி சொல்கிறேன். அப்பாவியான இந்த பிராமணரின் பிள்ளையை காப்பாற்றித் தர என்னால் இயலவில்லை. பொறுப்பேற்று சொன்னபடி நடக்காத பாவி நான். இந்த நெருப்பிலே என்னை பெற்றவரின் மானம் மரியாதைகள் அழியாது காக்க விழுந்து என் உயிரை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நில் அர்ஜுனா. வாசுதேவா, இப்படி நீ செய்வது முறைதான் அர்ஜுனா? பேச்சுப்படி நடப்பதின் பொருட்டு சாகப் போகிறேன் ஜனார்தனா. பார்த்தா தெரியாதா எனக்கு? அப்படியெனில் முறையான என்னுடைய முடிவை தடுக்காதீர்கள் மதுசூதனா. இப்படி ஒரு சபதத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது புரியுமா பார்த்தா? என்ன அது ஜனார்தனா? முடியும் என்ற பேச்சு, முடியும் என்ற அகந்தை, வேறொன்றும் இல்லை. மேலே போய் காலனையும் எதிர்த்தாயா அர்ஜுனா? போதும், பார்த்தனுக்கு உங்கள் நிந்தை பேச்சை தாங்க முடியாது. ஏன் தாங்காது என்கிறாய்? குத்தி காட்டுவது மூடிய கண்களை திறப்பதற்கு. குத்தி காட்டுவது நமக்கு சுய பரிசோதனை செய்ய சிறந்த வழி. எப்படியோ மதுசூதனா, நான் உங்களுக்கு பாபி என்றால் ஏற்பதே என் நிலை. இந்த வாழ்வில் பாவமும் புண்ணியமும் இரண்டும் எப்படி வருகிறது? இங்கே பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆம், அவைகள் கர்மத்தால் வரும் பலன். இப்படி ஒரு தத்துவ விளக்கத்தை எப்படி சொன்னாலுமே என் அளவில் இங்கு வாழ எனக்கு தகுதி இல்லை. உண்மையை பேசப் போனால் உன் உயிர் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது பார்த்தா. உன் போல் எனக்கும் இல்லை. ஆகையால் பார்த்தா, உன் பிரிய தோழன் தப்பான உன் போக்கிலே மரணத்துக்கு நீ பலியாவதை அனுமதிக்க இயலாது. வீரன் நீ கோழையா அர்ஜுனா? கடமையை கைவிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியில் மரணத்தை தேடி போக துணிகிறாயா? முடிக்க முடியவில்லையே என் கடமையை கிருஷ்ணா. பிராமணருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றவில்லை. அப்படியா?
இப்படி மாவீரன் நீ பேசுவதா? துணிவுடன் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இப்படி பேசலாமா? வீரன் இறுதி மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வதை விடமாட்டான். முயற்சி செய்யாமல் இல்லை, அது தோற்றுவிட்டது. அஸ்திரங்கள் தாக்கினாலும் அழியாத கதவுகள். வழியில்லை. முடிவாக உன் துணிவுதான் வெற்றிக்கனியை கையிலே தருகிறது. கனிக்காக காத்திருந்து மடிவதா? உன் மரணம் அப்படி நேருவதும் வீரத்துக்கே கீர்த்தி. கடமை புரிபவன் யாரென்றால், குறுக்கே நிற்கின்ற சுவர்களை தகர்க்க முட்டி மோதி முடிப்பவன் தான். உனது பொறுமையால், உனது ஆழ்ந்த நம்பிக்கையால் குறுக்குச்சுவர் உடைகிறது. இப்படி சொல்லக்கூடாது. நான் முயற்சி புரியாமல் இருந்தேனா? புரிந்தாய், அது போதாது பார்த்தா. ஏதோ வேகம் யமலோகம் போனாய், திரும்பி வந்து விட்டாய். உண்மையில் ஒன்றை மறந்து விட்டாய். அந்த யமலோகத்தை தாண்டி இன்னும் பல இருக்கின்றதே. என்றால் அதை காட்டுகிறேன். நீ புறப்படு என்னோடு. நாம் இருவரும் யமலோகத்தை தாண்டிச் சென்று அந்த பிள்ளைகளை தேடி வர. ஐயா பிராமணரே, பார்த்தனின் திறமையில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும் வலிமை இருக்கிறது. உறுதிமொழிப்படி அவன் செய்து முடிப்பான். கவலை தீரும். திரும்பி நாங்கள் வருவதை எதிர்பார்த்திருங்கள். செல்வம் அர்ஜுனா. நிறுத்து தேரோட்டி. தேரோட்டி, இங்கேயே இரு. அர்ஜுனா, இங்கிருந்து தேரோட்டி செல்ல நீ அமர்ந்து கொள். ஆகட்டும் மதுசூதனா. பார்த்தா செல்வம். அதோ நம் ரதம் அந்த 7 மலைகளை கடந்தாக வேண்டும். பார்த்தா வாசுதேவா, எனக்கு இந்த தளர்ச்சி எப்போதுமே இருந்ததில்லை. இப்போது எனக்கு என் மீதே அவநம்பிக்கை. அர்ஜுனா, பூமி புகழும் வில்லாளினி. இதில் உனக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாது. அந்த அகம்பாவம் அனுபவத்தினால் இன்று அழிந்து விட்டது. நம்பிக்கை என்று நீ அகம்பாவத்தால் பிராமண பிள்ளையை காத்துத்தரச் சென்றாய். அப்போது நீ நினைத்தாய் யமனையும் வென்று விடலாம் என்று. ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். இந்த ஜென்மத்தில் அழியாத உண்மை இது. அது என்ன?
மரணம். இதை யாரும் ஜெயிக்க இயலாது. நீயும் நானும் கூட. நினைவில் வை, உன்னுடைய அகம்பாவத்தை நீக்கத்தான் யமலோக கதவுகள் திறக்கப்படவில்லை. அச்சப்பட்டு ஆர்வம் குறைந்து உறுதி தளர்ந்து யமலோகத்திலிருந்து நீ திரும்பி விட்டாய். வாசுதேவா, போதும் கேலி எதற்கு? செல்வம் பார்த்தா